أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, கடைசியாக தஃசீருடைய பாடத்தில் நாம் சூரா அஸ்-ஸுஹ்ரஃபை பற்றி நாம் பார்த்துள்ளோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, நாம் கிட்டத்தட்ட குர்ஆனுடைய தர்த்தீபை பற்றி பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட நடுப்பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கோம். நடுப்பகுதி சற்றா நெருக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கோம். இப்படி அதாவது தனித்தனி சூறாக்கள் பார்த்தோமானால் நாம் நிறைய பின்னால் வரக்கூடிய நிறைய விதமான முக்கியமான செய்திகள் நாம் இழந்து விடுவோம். எனவே வரக்கூடிய ஓரிரு நாட்களில் என்ன விஷயம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறதோ அந்த அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியாக சூரா அஸ்-ஸுஹ்ரஃபை நாம் பார்த்தோம். சூரா அஸ்-ஸுஹ்ருக்கு முன்னால் சூரா அஷ்-ஷூராவை பார்த்தோம். ஷூரா என்று சொன்னால் கலந்தாய்வு, மஷூரா என்ற அர்த்தம் இருக்கக்கூடிய இந்த சூறாவை பார்க்கும் பொழுது அதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். ஒருவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு ரிஸ்குகளை எல்லா மனிதர்களுக்கும் வாரி வாரி வழங்கினான் என்றால் லபகவ் ஃபில் அர்த், அவர் என்ன செய்வார்கள்? பூமியில் அவர்கள் பிரச்சனைகள் உண்டாக்குவார்கள், பூமியில் அநியாயத்தை செய்வார்கள். வலக்கின் யுனஸிலு பிகதரி மா யஷா, ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு மனிதருக்கும் தேவைக்கேற்றவாறு ரிஸ்குகளை இறக்கிறான். இன்னஹு பிஇபாதி ஹபீரும் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னோட அடியான் மீது நன்கறியவனாக இருக்கிறான், பார்க்கிறவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? மனிதர்கள் எத்தனை மனிதர் இருக்கிறார்கள், எல்லா மனிதருக்கும் செல்வத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வாரி கொடுத்தான் என்றால், எல்லா மனிதர்களும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த இடத்தில் அநியாயம் தான் நடக்கும், இன்னும் பூமியில் ஃபசாத் பயங்கரமான பிரச்சனை நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வலக்கின் யுனஸிரு அலா மா கதர், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவற்றுக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுக்கிறான். யாருக்கு எவ்வளவு செல்வம் கொடுத்தால், எவ்வளவு பொருளாதாரம், எவ்வளவு ரிஸ்க் கொடுத்தால் இவன் அவனுடைய லிமிட்டில் இருப்பான், அவன் சரியான இபாதத் செய்து கொண்டிருப்பான் என்று தெரிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தகுந்த மனிதர்களுக்கு ஏற்றவாறு தகுந்த ரிஸ்குகளை தருகிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உலகத்தில் பணக்காரன் ஏழை என்ற இந்த பிரிவினை இருக்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி மிகப்பெரிய நியாமத் இருப்பது என்பதை பார்த்துள்ளோம். சில மனிதர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழ்மை கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறந்து அவர்களுடைய வறுமை கண்டு காசுக்காக என்ன வேணா செய்வதற்கு முயல்வார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்கள் ரிஸ்கை தந்திருப்பான். சில மனிதர்களுக்கு ரிஸ்கை தந்தால், பொருளாதாரத்தை நிறைய தந்தால் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள், தொழுகையும் இன்னும் மறந்து விடுவார்கள், தீனை எல்லாம் விட்டு விடுவார்கள் என்ற அடிப்படை வரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரிஸ்குகளை அந்த மனிதத்தை எடுத்து விடுகிறான். ஒரு லிமிட்டிற்கு ரிஸ்க் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்து விடுகிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பூமிக்கு மத்தியில் பணக்காரன் ஏழை என்ற ஒரு பிரிவினை ரப்புல் ஆலமீன் வைத்ததே ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் ஜக்காத்துடைய பொருட்களையும் சதக்காவுடைய பொருட்களையும் இந்த ஃபித்ராவுடைய பொருட்களும் பணக்காரன் இருக்கக்கூடியவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இந்த பிரிவினை இருக்கிறது. அந்த இடத்தில் பணக்காரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சத்தன்மையும் பொருளாதார ஆசையும் நீக்கப்படுகிறது என்பதை இப்படிப்பட்ட வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பிரிவினையில் இருப்பதே உலகம் பார்த்தால் அவன் என்ன சொல்வார்கள்? ஏழைகள் பணக்காரர் வெறுப்பதும், பணக்காரர்கள் ஏழைகளுடைய எளிமை பார்த்து வெறுப்பதும் இது உலகத்துடைய ஒரு பார்வையாக தான் இருக்கிறது. ஆனால் மார்க்கம் அப்படி கிடையாது. அல்லாஹ் யாருக்கு என்ன ரிஸ்க் கொடுக்கிறானோ அவர்கள் அந்த நிலைப்பாடு இருப்பது நல்லது. சில நேரம் அதாவது சில நேரம் எளிமையில் முத்தி இருப்பவர்கள் அந்த ஏழ்மை அவருடைய வாழ்க்கை கடினமாக்கும் என்ற நிலை வரும் பொழுது இப்படிப்பட்ட சதகாக்கள், இப்படிப்பட்ட ஜகாத்தில் அவர் வந்து சேரும், அவருடைய வாழ்க்கை இன்னும் மேன்மையாக்கும் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து சூரா ஷூராவில் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானத்தின் பூமியுடைய ஆட்சி என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இந்த மாதிரி வசனம் குர்ஆனில் நிறைய எடுக்கும். வானத்தினுடைய ஆட்சி, பூமியுடைய ஆட்சி, எல்லா விஷயத்தையும் ஆளக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான், மாலிகுல் முல்க், இப்படி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் நிறைய பேசுவான். இப்படி அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? எனக்கு சொந்தமான ஒரு விஷயம் இருக்கிறது என்று அல்லாஹ் பேச வருகிறான். இப்படி அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியை பற்றி பேசுகிறான் என்றால் அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ்க்கு மட்டும் உரியது என்று தனித்து காண்பிப்பதற்காக அல்லாஹ் ஒரு விஷயத்தை பேசுகிறான். இந்த இடத்திலும் அதே மாதிரி லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுக்கே வானம் மற்றும் பூமியுடைய ஆட்சிகள் உரியது. அவனுடைய ஆட்சிக்கு மீறி எந்த மனிதனும் ஆட்சி செய்ய முடியாது. அல்லாஹ் நாடுபவர்கள் ஆட்சி கொடுக்கிறான்,
நாடுபுற ஆட்சி எடுக்கிறான் என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் புரிய வைத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியவற்றை அவன் படைக்கிறான். லிமன் ஷா இனாசா யஹமு லிமை யஷா இனாசா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளை தருகிறான். வயஹபு லிமை யஷா ஸுக்கூரா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையும் தருகிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரான வ இனாசா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இரண்டும் கலந்தும் தருகிறான். வயஜாலு மை யஷா வகைமா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதாவது பிள்ளை பாக்கியம் இல்லாம ஆக்குகிறான். இன்னஹு அலீமுன் கதீர், நிச்சயமாக அவன் ஒரு அளவுகோலை அல்லாஹ் அளந்து வைத்திருக்கிறான், அதை தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் புரிய வைக்கிறது. என்ன சொல்ல வருகிறான்? வானத்துடைய பூமியுடைய ஆட்சி என்பது எனக்கு மட்டும்தான். எதை எப்படி கண்ட்ரோல் செய்ய வேண்டும், யாருக்கு எவ்வளவு ரிசுக்கை தர வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நீங்கள் அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையும் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையும் நாடியவர்கள் இரண்டும் சேர்த்தும் தருவேன், தராமலும் ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொல்ல காண்பிக்கும் பொழுது இந்த இடத்தில் கவனிக்கக்கூடிய விஷயம், பிள்ளை பாக்கியம் என்பதும் பிள்ளை என்ற வடிவத்தில் வரக்கூடிய ரிஸ்க் என்பதும் இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நம்முடைய கையில் முடிவு செய்வதற்கு எதுவும் கிடையாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று, அதாவது பிள்ளை பாக்கியம் இல்லை, பிள்ளையே கிடையாது, பிள்ளை என்ற ரிஸ்க், பிள்ளை என்ற வரமே வீட்டில் இல்லை என்று சொல்லும் பொழுது வெளியில் இருக்க பார்க்கக்கூடிய மார்க்க கல்வி இல்லாதவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? அவர்களை தரை குறைவாக பார்ப்பதுண்டு. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லி காண்பிக்குது? நாடுவர்களுக்கு பெண் பிள்ளை கொடுப்பேன், நாடுபுல ஆண் பிள்ளை கொடுப்பேன், நாடுபுக்கு சேர்ந்து இரண்டையும் சேர்த்து கொடுப்பேன் என்று 3 தரமாக நியமத்தை பற்றி சொல்லி 4வதாக இல்லாமலும் ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொல்ல என்றால், அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவதும் ஒரு தம்பதிக்கு நியமத் தான். அல்லாஹ் ஒரு தம்பதிக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்றால் அதுவும் நியமத். அல்லாஹ் இரண்டும் அல்லாஹ் சோதனையாக தான் கொடுத்திருக்கிறான். இன்னமா அம்வாலுஹும் அவுலாதுஹும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளையும் உங்களுக்கு ஃபித்னா, ஒரு சோதனையாக அனுப்பப்பட்டது. இந்த சோதனையை சரியாக முடிவெடுக்கிறீர்களா அல்லது இந்த சோதனை நீங்கள் வழிகட்டு போகிறீர்களா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்கு சில பேருக்கு இந்த இப்படிப்பட்ட சோதனை கொடுத்து சோதிப்பான், சில பேருக்கு இல்லாமல் சோதிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரி, நாம் பார்த்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து பின்பாக சூரா அத்-துஹான் என்ற ஒரு சூரா தொடங்கப்பட்டது. சூரா அத்-துஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா தொடங்கப்பட்டது. துஹான் என்று சொன்னால் புகை மூட்டம். துஹான் என்றால் புகை மூட்டம் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த சூறாவுக்கு ஏன் புகை மூட்டம் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்றால், நாம் பார்த்துள்ளோம் இந்த சூறாக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடுவில் ஒரு இடத்தில் மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம் வரக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி பேசுகிறான். மிகப்பெரிய புகை மூட்டம் வரக்கூடிய நிகழ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்பதையும் பார்த்துள்ளோம். எனவே இந்த சூறாவில் துஹான் புகை மூட்டம் என்ற ஒரு வார்த்தை வந்திருப்பதனால் இந்த சூறாவிற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு என்பதை நம்மளால் புரிய முடிகிறது. அதற்கு முன்பாக இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? ஹாமீம் ஒல் கிதாபில் முபீன், இந்த புத்தகத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் மீது சத்தியம் செய்கிறான். இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தி முபாரகா இன்னா குன்னா முந்திரின், நிச்சயமாக ஒரு நல்ல சங்கை மிக்க பரக்கத்தான இரவில் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். இன்னா குன்னா முந்திரின், நாங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் தன்னை பற்றி பேசிவிட்டு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், ஏலும் அதாவது ஒரு பரக்கத்தான இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டது. அது என்ன இரவு? லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்தான இரவு லைலத்துல் கத்ர் இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த இரவில் ஒவ்வொரு கட்டளையும் பிரிக்கப்பட்டு எழுதப்படுகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த இரவில் ஒவ்வொரு கட்டளைகள் பிரிக்கப்பட்டு எழுதப்படுகிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதாவது லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ர் இரவில் ஒரு மனிதன் துஆ செய்கிறான் என்றால் அதற்கு ஏற்றவாறு அவனுடைய தக்தீரில், அவனுடைய விதியில் மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் தருவான். அந்நாள் அவன் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது லைலத்துல் கத்ருக்காக சொல்லப்பட்ட இரவு. லைலத்துல் கத்ருக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் சூரா அத்-துஹானில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் இந்த வசனம் இன்றைய காலத்தில் எப்படி பயன்படுகிறது? இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தி முபாரகா, ஒரு பரக்கத்தான இரவில் இந்த குர்ஆனை இறக்கினோம். இன்னும் அந்த இரவில் எல்லா கட்டளைகள் பிரிக்கப்படுகிறது, நம்முடைய ரிஸ்க்கள் எல்லாம் எழுதப்படுகிறது என்று எந்த இரவை சொல்லி காண்பிக்கப்படுகிறது? ஷாபானுடைய 15வது இரவு. ஷாபானுடைய 15வது இரவு. அது என்ன சொல்வார்கள்? ஷபே பராத்துடைய இரவு என்று சொல்வார்கள். இப்படி எந்த இரவும் மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. இருந்தால் நாமும் அதை கொண்டாடுவோம். மார்க்கத்தில் எந்த ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்திற்கு குர்ஆனை கொண்டு ஆதாரம் காண்பிப்பது மிகப்பெரிய தவறு, ஆகப்பெரிய தவறு. இருப்பினும் தவறிலே பெரிய தவறு என்ன? நம்மளால் மனதிற்கேற்ற ஒரு விஷயத்தை உண்டாக்கி அதற்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஆதாரம் காமிப்பது தவறிலே மிகப்பெரிய தவறு. இன்னும் யூதர்கள் செய்த ஒரு தவறு,
தௌராத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய மனதிற்கு ஏற்றவாறு மாற்றி அவர்கள் மக்களுக்கு ஏற்றவாறு இதனை காண்பித்தார்கள். மக்களுக்கு அந்த இருக்கக்கூடிய மொழியும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன செய்தார்கள், தனக்கு என்ன தேவையோ அதற்கேற்றவாறு அதனுடைய டிரான்ஸ்லேஷனை மாற்றி மக்களிடத்தில் ஆதாரமாக தௌராத்தையும் காண்பித்தார்கள். மக்களை அந்த யூத உலமாக்கள் ஏமாற்ற என்ற சம்பவத்தை பார்க்கலாம். அதே சம்பவம் இன்று நம்முடைய சமுதாயத்தும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குரானில் ஒரு இரவு, அந்த இரவு பரக்கத்தான இரவு, இன்னும் அந்த பரக்கத்தான இரவில் குரான் இறக்கப்பட்டது என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஒரே ஆதாரம் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த லைலத்துல் கத்ர் ரமதான் ஒற்றைப்படையில் இருக்கிறது. அந்த இரவு தான் குரான் இறக்கப்பட்டது. இது தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது. எப்பொழுது குழப்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இன்னொரு இரண்டாவது பரக்கத்தான் இரவு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தால் மக்கள் கொண்டாடுவது போன்று இந்த ஷாபானுடைய 15வது இரவு தான் என்று ஆதாரம் சொல்வதை மனது ஏற்றுக்கொள்ளும். எனவே குர்ஆனில் எங்கெல்லாம் ஒரு இரவை பரக்கத்தாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு அர்த்தம் லைலத்துல் கத்ர் இரவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா துஹான், இந்த புகைமூட்டம், ஏன் இந்த சூராக்கு இந்த புகைமூட்டம் சொல்லப்பட்டது என்றால், நாம் பார்த்துள்ளோம், இந்த சூராக்கு மத்தியில் அல்லாஹ் ரஹ்மான் சொல்லி காண்பிக்கிறான், காஃபிர்களை பெரிய புகை மூட்டத்துடன் நாங்கள் சூழ்ந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். காஃபிர்களை மிகப்பெரிய புகை மூட்டத்தை கொண்டு சூழ்ந்து கொள்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இது எந்த புகை மூட்டம் என்பதில் 2 கருத்துக்கள் இருக்கிறது. எந்த புகை மூட்டம் காஃபிர்களை சூழ்ந்து விட்டது என்று சொல்வதில் 2 கருத்துக்கள் இருக்கிறது. முதலாவது கருத்து, நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு மசூத் யார் அவர்கள்? காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய ஒரு சஹாபி, மார்க்கத்தை ஆழமாக அறிந்த ஒரு சஹாபி. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலியமாக வரக்கூடிய செய்தி, அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், தஃப்சீர் சொல்லுகிறார்கள். அதாவது காஃபிர்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய புகைமூட்டம் எந்த புகைமூட்டம் என்றால், இது மக்காவில் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தார்கள். அதற்கு பின்பாக கட்டளை ஏற்று ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்த பிறகு மக்காவில் அல்லாஹ் தரப்பிலிருந்து ஒரு வறட்சி வந்தது. இந்த வறட்சி வந்த பிறகு மக்காவாசிகள் பயங்கரமான பொருளாதார அடி இன்னும் எந்த அளவுக்கு என்றால், இவரிடத்தில் பொருளாதார அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்தில் ரசூலாம் சஹாபாக்களும் நாளுக்கு நாள் அவருடைய பைத்துல் மாலும் ரசூலாம் சஹாபாக்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு இது பொறுக்கவில்லை. நம்ம இடத்தில் தப்பித்து போன சஹாபாக்களும் ரசூல்லாவும் அந்த இடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இங்கு பொருளாதார அடி பயங்கரமான வறட்சி என்று சொல்லி அவர்கள் மிகப்பெரிய பயங்கர கோபத்தில் இருக்கிறார்கள். கோபத்தை தாண்டி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்தில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு காஃபிராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மக்கத்து காஃபிரோட தலைமையில் வருகிறார்கள். வந்து ரசூல்லா இடத்தில் வந்து நிற்கிறார்கள். எதற்காக நிற்க என்று தெரியுமா? மக்காவில் இருக்கக்கூடிய இந்த வறட்சியை போக்குவதற்காக ரசூல்லா இடத்தில் துவா செய்யுமாறு கேட்பதற்கு வந்தார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். மக்காவுடைய காஃபிர்களுடைய நிலைமையே எப்படிதான். ஆபத்து வந்தால் எந்த கடவுள் யாரிடத்தில் கேட்பது என்று எதுவும் தெரியாது. பார்க்கக்கூடிய நபரிடத்திலாம் கேட்பார்கள், பார்க்கக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் சஜிதா செய்வார்கள். இப்படிதான் அவருடைய நிலைப்பாடே இருந்தது. எனவே என்ன தலைமையில் அபூ சுஃபியான் அவர்கள் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ் அடுத்து துஆ செய்யுமாறு கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். துஆ செய்த பிறகு இவர்களுடைய இந்த வறட்சி போக்கப்பட்டது. அதற்கு பின்பாக மழையும் இறங்கியது என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். இதற்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் துஆ செய்வதற்கு முன்னால் இந்த மக்காவுடைய காஃபிர் மத்தியில் பயங்கரமான வறட்சி இருந்தது. இந்த வறட்சியுடைய எந்த அளவுக்கு முத்தி போய்விட்டு என்றால், பசியில் அவர்கள் வந்து வானத்தை பார்க்கிறார்கள். பசி, பயங்கரமான பசி, தண்ணீரும் இல்லை, தாகத்தில் வானத்தை பார்க்கிறார்கள். ஏன் வானத்தை பார்க்கிறார்கள்? வானத்திலிருந்து மழை பொழியுமா என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது வானத்தில் மேகம் சூழ்ந்து கொண்டிருந்து ஆனால் மழை பொழியவில்லை. இந்த மேகம் சூழ்ந்து கொண்டிருந்து ஆனால் மழை பொழியவில்லையே. இந்த சூழ்ந்து கொண்டிருக்கூடிய விஷயத்தை தான் அரபியில் துஹான் என்று சொல்வார்கள். அரபியில் துஹான் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு புகை என்பதை அரபியில் சொல்லி காண்பிப்பார்கள். அதுதான் அங்கு நடந்தது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். துஆ செய்து அவர்கள் மீது மழையும் வந்தது. மழை வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று இன்னக்கும் ஆயிதுன், அவர்கள் திரும்பவும் குஃப்ரை செய்வார்கள். இங்கு துஆ கேட்பார்கள். துஆ கேட்டு மழை பொழிந்த பிறகு திரும்பவும் குஃப்ரில் அவர்கள் வருவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லியது போன்று திரும்பவும் அந்த சிலைகளுக்கு சஜிதா செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே அவர்களுடைய தண்டனையாக மறுமை கிடையாது. அவருடைய தண்டனையாக பத்ருடைய யுத்தம் களம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பத்ருடைய களத்தில் எந்த நபர்கள் வந்து துஆ செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அனுப்பி வைத்தார்களோ, திரும்ப சிலை வணக்கத்திற்கு திரும்பி சென்றார்களோ, அந்த நபர்கள் அபூ சுஃபியான் அவர்களை தவிர மித்த எந்த நபரெல்லாம் இது ஈடுபட்டார்களோ அவர்களாம் பத்ருடைய களத்தில் கொல்லப்பட்டார்கள் என்ற சம்பவத்தை படிக்கிறோம். இந்த கொல்லப்பட்டது என்ன? அல்லாஹ் தரப்பு தரக்கூடிய தண்டனை.
அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பது போன்று வருகிறார்கள், திரும்பவும் பொருளாதாரம் உலகம் வந்த பிறகு திரும்பவும் சென்று விட்டார்கள். எனவே இது ஒரு விதமான நயவஞ்சக தன்மை என்று சொல்லி அவர்களை கொல்லப்பட்டார் என்ற சம்பவத்தை நாம் படிக்கிறோம். எனவே இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்ன, நமக்கெல்லாம் தெரிந்த போன்று, அதாவது கியாமத் நாள் நெருங்கும் பொழுது 10 மிகப்பெரிய அடையாளங்கள் வெளிவரும். 10 மிகப்பெரிய அடையாளங்கள் வெளிவரும். இந்த 10 மிகப்பெரிய அடையாளங்கள் ஒன்று வந்த பிறகு ஒன்றொன்று, அதாவது எப்படி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், ஒரு கயிறு இருக்கிறது, அந்த கயிறில் மணிகுண்டை நாம் போடுகிறோம். ஒரு மணிகுண்டை அவுத்து விட்டால் அடுத்தடுத்த மணிகுண்டுகள் எப்படி கீழே விழுந்துவிடும் அந்த கயிறில், அதே போன்று ஒரு அடையாளம் இந்த 10ல் ஒன்று வந்து விட்டால் அடுத்தடுத்த அடையாளங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த 10 மிகப்பெரிய அடையாளங்கள் தான் தஜ்ஜாலும் இருக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை இருக்கிறது, இப்படி நிறைய விஷயம் இருக்கிறது. அதில் 10ல் ஒன்று தான் உலகம் முழுக்க புகைகள் சூழ்ந்துவிடும். உலகம் முழுக்க புகை மேகமூட்டம் சூழ்ந்து விடும். இது எத்தனை நாளுக்கு? கிட்டத்தட்ட 40 நாளைக்கு. ஹதீஸ் அடிப்படையில் 40 நாளைக்கு இந்த புகை மூட்டம் என்பது உலகம் முழுக்க சூழ்ந்து விடும். இந்த புகை சூழ்வதே கயாமத்துடைய மிக பெரிய 10 அடையாளம், ஒரு அடையாளம் என்பதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த துஹான், இந்த சூறாவில் சொல்லப்பட்ட போன்று காஃபிர்கள் எல்லாம் இந்த புகை சூழ்ந்து விடும் என்று சொல்வதற்கு இது இரண்டாவது தப்சீராக சொல்லப்படுகிறது. பொதுவாகவே தப்சீரோட அடிப்படையில், அதாவது ஒரு இமாம் இப்னு கஸீரோ, இமாம் கத்தாதாவோ, இப்படிப்பட்ட இமாம்கள் சொல்லக்கூடிய தப்சீர் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சஹாபாக்குடைய தப்சீர் இருக்க, நாம் எதற்கு முக்கியத்துவம் தருவோம்? கண் மூடிக்கொண்டு சஹாபாக்குடைய தப்சீர் தான் முக்கியத்துவம் தருவோம். கண் மூடிக்கொண்டு சஹாபாக்குடைய தப்சீரா முக்கியத்துவம் தருவோம். ஏன்? குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் வாழ்ந்ததனால் அவர்கள் சொல்லுவதற்குரிய கருத்திற்கு தான் முக்கியத்துவம் தருவோம் என்பதை நாம் பார்த்துள்ளோம். இதற்கு முக்கியத்துவம் தருவோம் என்றால் அதை தூக்கி போடுவோம் என்ற அர்த்தம் கிடையாது. அதுவும் ஒரு இடத்துல வைப்போம். எது சிறப்பு எது சிறப்பு கிடையாது என்ற அடிப்படையில் ஒரு சஹாபிய கூற்றுக்கு தான் சிறப்பு தருவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரா அத்-துஹானுடைய நிறைய இடத்தில் நாம் பார்க்கும்பொழுது குறிப்பாக அல்லாஹ் காஃபிர்களை பற்றி பேசுகிறான், காஃபிருடைய அழிவுகளை பற்றி பேசுகிறான், காஃபிருடைய இழிவுகளை பற்றியும் அல்லாஹ் சூரா அத்-துஹானில் பேசுகிறான் என்பதை நாம் பார்த்துள்ளோம். எனவே குஃபர் என்பது எவ்வளவு இழிவான விஷயம். இந்த குஃபரின் மூலமாக மனிதன் உலகத்திலும் இழிவடைவான், மறுமையிலும் இழிவடைவான் என்பதை அல்லாஹ் சூரா அத்-துஹான் மூலமா நிரூபிக்கிறான். எப்படி ஒரு குஃபரின் மூலமா மனிதன் எப்படி இழிவடைவான் நாம் பார்க்கிறோமா? உயிரற்ற ஜீவன், உயிரற்ற ஒரு கல்லுக்கு சஜிதா செய்கிறான். அவன் பெரிய பெரிய டிகிரி படித்திருப்பான், ஆனால் உயிரற்ற ஒரு கல்லுக்காக சஜிதா செய்திருப்பான். கால்நடைகள், மாடு, பாம்பு போன்ற விஷயத்திற்கும் அவன் கையேந்து தன்னுடைய துவாக்களை கேட்பான். இப்படி அறிவு அடிப்படையிலும் படைப்படையிலும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்தை வணங்க ஆரம்பிப்பான். எப்பொழுது? குஃப்ரை ஆரம்பிப்பதன் காரணமாக. எனவே இப்படிப்பட்ட குஃப்ர்கள் ஒரு மனிதன் நுழைந்தால் அவன் மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வையில் அவன் இழிவடைந்தவன் என்பதை சூரா துஹான் மூலியமாக அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இருக்கும் சூறாவை வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் சுப்ஹானஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.